ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பேட்டில் டு ஹெவன்ஸோட எபிசோட் நம்பர் 222, அதாவது 222. வழக்கம் போல் ஒரு குரல் வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கு. ஹெவன் ஃபிலிம் எடுக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹன்யா சொல்கிறோம், இல்லை ஜியான், நம்ம வந்து நார்மலாக ஒரு ஸ்னீக் அட்டாக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு அடிச்சுக்கிட்டா நமக்கு வந்து டைமும் சரி எனர்ஜியும் சரி சேவு. இதே நம்ம வந்து ஒருத்தர் வந்து சாவடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவில் சண்டை போட்டுக்கிட்டா யாருக்கும் தெரியாது யார் ஜெயிப்பாங்கன்னு. ஸோ கன்சிடர் பண்ணு, ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜெயன் சொல்கிறாரு, நீ உன்னோட கையை இழந்துமா நமக்குள்ள இருக்க கேப்பை வந்து இன்னும் நீ உணரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹன்லி யோசிச்சு பார்த்துட்டு, இன்றைக்கே உன்னை சாவடிச்சிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ரெடி ஆகுறாங்க. அந்த டைம் ஜியான் பார்த்தீங்கன்னா அவரோட தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜியான் கூட நம்ம ஹன்லி தான் ஜியான் கூட சண்டை போட போகிறான். என் கை போனதுக்கு நீ உசுரை கொடுத்து தான்டா சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே சண்டை போட போகிறான். தன்னோட 2 கையிலையும் பார்த்தா 2 கோடாரி மாதிரி வெப்பன்ஸ் எடுக்கிறான். வழக்கம் போல் 2 டீம் தாறுமாற சண்டை போட்டுட்ருக்காங்க. அது சரியான சண்டை, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நடுவில் நம்ம ஹன்லி என்ன பண்ணுறான், தன்னோட ஃபார்மேஷன் எப்படின்னா ஃபுல்லாக கிழிச்சு தன்னோட சோல் பிளாக் செயின்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜியோனை அட்டாக் பண்ண பார்க்குறான். அந்த டைமில் ஜியோ என்ன பண்ணுறாரு, ஃப்ளேம் ஃபைட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணி மொத்தத்தையும் டாச் பண்ணி அடிக்கிறாரு. அது நம்ம ஹன்லி மேலே அடிக்கும் போது அது ஃபுல்லாக தெரிச்சு அப்படியே சோல் பிளாக் செயின் ஃபுல்லாகவே வந்து உடஞ்சி கீழே விழுது. அந்த டைமில் வந்து தன்னோட ரூலர் எடுத்துகிட்டு போய்ட்டு அடிக்கிறான் நம்ம ஹன்லி. ஜியோன்ட்டு அவன் சொல்கிறான், என்ன பார்க்குற, சர்ப்ரைஸ் ஆகிட்டியா, இதுதான் கிளான் மார்க்கு. இதை வந்து பார்த்தா இருக்கிற டெக்னிக்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீக்ரெட் டெக்னிக்னால் இதை தான் சொல்லுவேன். ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்ஸ்டண்ட்டாக பூஸ்ட் பண்ணும், அதே சமயம் வந்து பார்த்தா எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாத ஒரே திருப்பி அட்டாக் பண்ணிவிடுது. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அட்டாக் பண்ணிவிட்டு மேலே ஏறி ஃபுல் பவர் எடுத்துகிட்டு வந்து கொலை மாசோடு அடித்து அந்த ஃபார்மேஷனை இல்லாமல் பண்ணிவிடுது. அப்படியே நம்ம ஜியோ நினைக்கிறாரு, ஓகே நம்ம பப்பட்டல் 9 ஸ்டார் தூசனுக்கே வந்து ரைவலாக இருக்க முடியும்ல இருக்குது. அப்படியே கட் பண்ணால் நம்ம பப்பனி கூசோனு தான் காட்டுறாங்க. ஜியான் கூசோன்கிட்ட கேட்குறாங்க, அந்த எனர்ஜி ஸ்டோன் பற்றி ஒன்று தெரிஞ்சது சொல்லுன்னு. அது கூசோனை சொல்கிறாங்க, அது வந்து ஹெவன்லி டம்ப்குள்ளே நினைக்கிற ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி. அதில் மாற்றின ரொம்ப ஸ்ட்ராங்கான தூசன் கூட வந்து செத்து போயிடுவாங்க. அதனால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. ஒன்ஸ் நம்ம டேட்லேயரில் என்ட்ரு ஆகிட்டோன்னா அந்த எனர்ஜி ஸ்டோன் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பின்னாடி பார்த்தா ஹோக்லாண்ட் மெம்பர்ஸாக வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜியான் கிட்ட, பிரதர் ஜியான், நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு ஹன்யா ஹன்லிக்கிட்ட சொல்கிறான். இதை பார்க்க யான் கிளான் ஜியோயான் கூட டீம் அப் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதுக்கு ஹன்லி சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம், ஒன்ஸ் டேட்லேயருக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அவங்கள போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு அது சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி டேட்லேயரோட என்ட்ரன்ஸ் தான் காட்டுறாங்க. ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது கூசனை சொல்கிறாங்க, ஒன்றும் சீரியஸ் இல்லை, நாங்கள் 1 மாதமாக ஹன்கிளான் மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குங்கிங் சொல்கிறாரு, ஹன்லிக்கும் ஹன்யாவுக்கும் உன் மேலே கை வைக்கிறதுக்கு தைரியம் வந்துடுச்சா, அவனுங்களை இங்கே எல்லோரும் வந்தாச்சு போகலாமா கேட்குறாங்க. அதுக்கு கூசன் சொல்கிறாரு, ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு சில பர்சனல் ப்ராப்ளத்தை பேசிப்பே முடிச்சிடலாம் சொல்லிவிட்டு சோல் கிளான் மெம்பர்ஸ் நோக்கி அவர் கால் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சோன்னே நம்ம ஹன்யா சொல்கிறான், ஆல்ரெடி சாண்ட்ஸ்ட்ரோம் பக்கத்தில் வந்துடுச்சு, நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறான். நடுவில் நம்ம கூசனர் வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்போ வேணாம், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஜியோனும், ஆமாம் நம்ம டேட்லேயர் போனதுக்கப்புறம் பார்த்தா அவங்களை வச்சு செஞ்சுக்கலாம், இப்போதைக்கு புயல் வேறு பக்கத்தில் வந்துடுச்சு, அதனால் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி தான் நம்ம குங்கியாங்கும் தலையாட்டுறாரு வான்னு. அப்படியே அவங்க வந்துடுறாங்க. அப்போ நம்ம குங்கியாங்க சொல்கிறாரு, உள்ளே இருக்க பேரியர் ஃபுல்லாகவே சீல் ஆகிடுச்சு, அதை நம்ம நார்மலாக உடைக்க முடியாது, ஒருத்தரால் பண்ண முடியாத வேலை அது, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை பண்ணி ஆகணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி போடுறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எனக்கு லைக் ஆச்சு பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.